உங்கள் வெல்கம் எல்லோரையும் ஃப்ரெண்ட்ஸ். யோகி யூடியூப் சேனல்ல அன்போடு வரவேற்பது வசந்தி குமரன். இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது என்னன்னா, மில்லட்ஸோட ஜேர்னில நம்மளுடைய இன்னைக்கு ஒரு நாள் பயணத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மில்லட் மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் காதர்வல்லி அவருடைய இண்டிபெண்டன்ட் ஃபாரஸ்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் அண்ட் ஃபுட் எக்ஸ்பர்ட். அவர் ஒரு விஞ்ஞானி, நம்ம காலத்துல வாழ்ந்துட்டு இருந்து நம்ம சமூகத்துக்கு இவ்வளோ பயனுள்ள ஒரு விஷயங்களை சொல்ல வந்திருக்காரு. அதுக்காக அவருக்கு வந்து என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி மற்றும் வணக்கங்கள் சொல்லிக்கிட்டு, நம்ம இந்த காலகட்டத்துல உணவு பழக்கத்துல எல்லா வகையிலும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை எப்படி ரிவர்ஸ் பண்றது, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்ற முறையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ பாசிட்டிவ் மில்லட்ஸ் பத்தி நம்ம வந்து பார்த்தோம். அதை இன்னொரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் நம்ம கேட்டுட்டே இருக்கும் பொழுதுதான் அது நம்ம மனசுல ஆழப்பதியும். ஸோ ஃபாக்ஸ்டெயில் மில்லட், திணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாக்ஸ்டெயில் மில்லட், அப்புறமா வந்து லிட்டில் மில்லட்ன்னு சொல்லக்கூடிய சாமை, குடோ மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரகு, பான்யார்ட் மில்லட்ன்னு சொல்லக்கூடிய குதிரைவாலி, பிரவுன் டாப் மில்லட்ன்னு சொல்லக்கூடிய குலசாமை. இது 5 மில்லட்டும் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் மில்லட்ன்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி தான் இதுதான் வந்து நமக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ யார் யாருக்கெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து மருந்து மாதிரி செயல்படும். அதை தவிர்த்து நம்ம வந்து வேணும்னா நம்ம வாழ்க்கை முறையில இன்னும் சில தானியங்களை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அது வந்து நியூட்ரல் டயட், நியூட்ரல் மில்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்லை, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இல்லை, நார்மலா தான் இருக்கும் அப்படின்னா வெரைட்டியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் விஷயங்களை, இது நம்ம பாரம்பரிய உணவுகள் தான், இதையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது நியூட்ரல் மில்லட்ஸ், இது நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, ஒரு நடுநிலையில இருக்கக்கூடிய மில்லட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த வகையில நம்மளுடைய பேர்ல் மில்லட்ன்னு சொல்லக்கூடிய கம்பு, ஃபிங்கர் மில்லட்ன்னு சொல்லக்கூடிய கேழ்வரகு, ப்ரோசோ மில்லட்ன்னு சொல்லக்கூடிய பனிவரகு, சோர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோளம், அப்புறமா மக்காச்சோளம். மக்காச்சோளம் அப்படின்ற போது வந்து நாட்டு மக்காச்சோளம், அதுதான் நம்ம சொல்றோம். இப்ப ஸ்வீட் கார்ன் வந்திருக்குது, அது கிடையாது. அதனால மெய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்காச்சோளம், அது இது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துவது நியூட்ரலா இருக்கும் அப்படின்றது நமக்கு மருத்துவ குணம் இல்லைனாலும் சராசரியா ஒரு உணவுப் பொருளா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நன்மை விளைவிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றது சொல்லலாம். நெகட்டிவ் மில்லட்ஸ், ஸோ இதை தான் நம்ம வந்து பெரும் அளவுல நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுதான் நம்ம உடம்புக்கு வந்து கெடுதி செய்யக்கூடிய ஒரு உணவுகளா வந்து சொல்றாரு நம்மளுடைய விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் டாக்டர் காதர்வல்லி அவர்கள், பத்மஸ்ரீ காதர்வல்லி அவர்கள். ஸோ நெகட்டிவ் மில்லட்ஸ்ல வந்து நம்ம அரிசி உணவுகளா இருக்கட்டும், கோதுமை உணவுகளா இருக்கட்டும், இதை எப்படின்னு பதப்படுத்தியோ நேராகவே அரைத்தோ எப்படி சாப்பிட்டாலுமே இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எஃபெக்ட்ஸ் தரக்கூடியது அப்படின்றத சொல்றாரு. ஸோ அடுத்ததா வந்து இதுல இருக்கிற கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் ரேஷியோ நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து மில்லட்ஸ்க்குன்னே ஒரு தனித்துவமா என்ன இருக்குது சொன்னேன் நான். ஃபைபர் கார்போஹைட்ரேட், ஃபைபர் கார்போஹைட்ரேட்ன்ற மாதிரி அடுக்கு அடுக்குகளாக மேற்பரப்புல இருந்து உள் வரைக்கும் வந்து அந்த மாதிரி அது பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து இதுல கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபைபர் ரேஷியோ, அந்த சதவீதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நெகட்டிவ் மில்லட்ஸ் எடுத்துக்கல கன்சிடரேஷன்ல, வெறும் பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரல் மில்லட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் இந்த டேபிள்ல. அப்போ வந்து கார்போஹைட்ரேட் எந்தெந்த அளவுல இருக்குது அப்படின்றத உங்களால பார்க்க முடியுது. ஃபிங்கர் மில்லட், சாரி ஃபாக்ஸ்டெயில் மில்லட்ல வந்து 60.6 இருக்குது, மார்னியன் மில்லட்ல 65.5, கோடோ மில்லட்ல 65.6, லிட்டில் மில்லட்ல வந்து 65.5, பிரவுன் டாப் மில்லட்ல வந்து 69.37 அந்த மாதிரி போட்டிருக்க கார்போஹைட்ரேட் இந்த டேபிள்ல உங்களால பார்க்க முடியும். அதே போல பேர்ல் மில்லட்ல வந்து 67.1, ஃபிங்கர் மில்லட்ல 72.7, ப்ரோசோ மில்லட்ல வந்து 68.9, கிரேட் மில்லட்ல வந்து 72.4, தேசி கார்ன்ல வந்து 66.2 இருக்கு. அதே போல ஃபைபர் ரேஷியோ கூட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 8ல இருந்து 12.5% வரைக்கும் இந்த ஃபைபர், அதாவது நார்ச்சத்து இருக்குது இந்த ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்க நம்மளுடைய பாசிட்டிவ் மில்லட்ஸ்ல. அதே வந்து அந்த நியூட்ரல் மில்லட்ஸ் பார்க்க முடியும் நம்மளால. 1.2, 3.6, 2.2, 1.3, 2.7 அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சதவீதம், இந்த ரேஷியோ, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்த ரேஷியோ வந்து 10க்கு கீழே இருந்தா, இப்ப இதுல பாருங்க சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்காங்க. 7 இருக்குது, 7.57 இருக்குது, 6.55 இருக்கு, 7.26 இருக்கு, 6.68 இருக்குது,
5.54 இருக்கு. ஸோ இது வந்து எல்லாமே நம்மளுக்கே தெரியும். 10க்குன்னா கம்மியா இருக்கு. ஸோ 10க்கு அதிகமா இருந்தா அது வந்து நல்லது கிடையாது. 10க்கு கம்மியா இருக்கும்போது அது மருத்துவ குணம் வாய்ந்ததாக மாறிடுது. ஸோ அந்த வகையில வந்து மத்த ஒரு நியூட்ரல் மில்லட்ஸ்ன்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அதுல இந்த 10க்கு அதிகமா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப மெடிசினலா செயல்படாது. ஆனா ஓகே நல்லது அப்படின்ற மாரி நியூட்ரல் நியூட்ரலா இருக்குது அப்படின்ற மாரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். எதுக்குனாக்கா 10க்கு கீழ இருக்கிறது நம்மளுக்கு மருத்துவ குணமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்த ஒரு டேபிள் இதுல வந்து நியூட்ரியன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் இதுல வந்து 100 கிராம் இந்த கிரெயின்ல வந்து எவ்வளவு நம்மளுக்கு வந்து அதுல இருக்கிற சத்து பொருட்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் மில்லட்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அது மட்டுமே நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஃபாக்ஸ்டெயில் மில்லட்ஸ்னா திணை. அதுல வந்து இந்த நுண் சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் எவ்வளவு இருக்குது 100 கிராமுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நியாசின், ரைபோஃப்ளேவின் அதாவது விட்டமின் B2 அப்படின்னு சொல்லிருக்காங்க. நியாசின் போட்டிருக்காங்க. ரைபோஃப்ளேவின், தயமின், கேரட்டோன், அயன், ஃபைபர், சுகர், கால்சியம், பாஸ்பரஸ், புரோட்டீன், மினரல்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மில்லட்ஸ்ல எல்லாமே பிரசண்டா இருக்கு. நல்ல ஒரு சதவீதத்துல நல்ல ஒரு அளவுலயே இருக்குது அப்படின்றது தெரியுது நமக்கு. இந்த நுண் சத்துக்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம உடம்புக்கு தேவைப்படும் நிறைய நுண் சத்துக்கள். ஆனா அது எல்லாமே வந்து இதெல்லாம் பாசிட்டிவ் மில்லட்ஸ்ல இருக்குது. நியூட்ரல் மில்லட்ஸ்லயும் கொஞ்சம் இருக்கு. அதே போல நெகட்டிவ் மில்லட்ஸ்லயும் கொஞ்சம் இருக்கு. ஆனா இந்த சதவீதம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ப்ரப்போர்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி எது நிறைய குவான்டிட்டியில இருக்கணும், எது ஜீரோவா இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில இந்த டேபிள் வந்து அவங்க நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு உணவு அதாவது ஒவ்வொரு தானியம் எடுத்து இந்த சிறுதானியம் எடுத்து அதோடைய குணங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்டர் காதர்வள்ளி அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவு சரியா இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து மருந்தே தேவைப்படாது. நம்மளுடைய உணவு முறை தவறாக இருக்கும் பட்சத்துல எந்த ஒரு மருத்துவ முறையும் நமக்கு பயனளிக்காது. இந்த வாக்கியத்தை ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதலும் நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட உணவு சரியாக இருந்தா நமக்கு எந்த ஒரு மருந்தும் நம்ம சார்ந்து இருக்க தேவையில்லை. எதுவுமே தேவைப்படாது. தப்பா இருக்கும்பொழுது எந்த மருந்து சாப்பிட்டாலும் பிரயோஜனமே இருக்காது அப்படின்றது சொல்றது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு கருத்து பார்த்துக்கோங்க. சோ அந்த வகையில உணவு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ நம்ம உடம்புல வந்து நம்ம கட்ல அதாவது நம்மளுடைய வாய்ப்பகுதியில இருந்து ஆசன வாய்ப்பகுதி வரைக்கும் ஒரு கூட்டாக ஒரு சமூகமே ஒரு குடியிருக்கிற மாதிரி. நான் போன தடவை கூட ஒரு தடவை சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து சமூகத்துல வந்து நன்மை செய்யறவங்க, தீமை செய்யறவங்க எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போ தீமை செய்யறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைவாகும், நன்மை செய்யறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமா இருக்க முடியும். அல்லது வெறும் நன்மை செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமே இருந்து தீமை செய்யக்கூடிய அளவுக்கு பூஜ்யமா இருந்தா அந்த சமூகம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சமூகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்மளுடைய இந்த கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் கட் பாக்டீரியா நம்ம வாயில இருந்து ஆசன வாய் வரைக்கும் அதுல ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டி, நம்ம ஆரோக்கியமான ஒரு சமூகம் மாதிரி அதுல குடியிருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் என்ன பண்ணோம்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுகளை வந்து சரியாக செரிமானம் செய்யக்கூடியதா இருக்கட்டும், அதை வந்து உணவு வந்து சத்து பொருட்களாக மாத்தக்கூடிய திறமையா இருக்கட்டும், அது எல்லாமே அதுகிட்டதான் இருக்கு. சோ அப்ப அந்த வகையில நமக்கு வந்து சமூகத்துல எப்படி ஒரு விவசாயி இருக்கிறாங்க, ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு கார்பெண்டர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து மேஸ்திரி வேலை செய்யறவங்க இருக்காங்க, டிரைவருங்க இருக்கிறாங்க, ஒரு கடை வச்சிட்டு இருக்க ஒரு வியாபாரிகள் இருக்காங்க, நம்ம தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க, நமக்கு பைப் எல்லாம் ஃபிட்லாம் பண்ணி கொடு பிளம்பர்ஸ் இருக்காங்க, நர்ஸுங்க இருக்கிறாங்க, பெயிண்டர் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வகையான ஒரு பணியாளர்களும் நமக்கு வந்து சமூகத்துல இருந்தாதான் நம்ம ஒரு தற்சார்பு சமூகமாக இருக்க முடியும். எல்லா உற்பத்திகளும் நம்மளுடைய சொந்த நாட்டிலேயே இருக்க முடியும் இல்லையா? நமக்கு வந்து எதுவுமே இம்போர்ட் பண்ணக்கூடிய தேவை இருக்காது. வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்ண தேவை இருக்காது. நம்மளே மாறாக நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அடுத்த நாடுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இருப்போம். ஸோ அது பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி
நம்மளுடைய கட்ல இருக்கிற இந்த எல்லா நுண்கிருமிகளும் வந்து நிறைய பல வெரைட்டில இருக்கும் பொழுது எந்த மாதிரி நம்ம உணவு சாப்பிட்டா அதை எந்த மாதிரியான ஒரு பொருளாக மாத்தணும் அப்படின்ற அந்த ஒரு புத்திசாலித்தனம், அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துடும், நம்மளுடைய உடலுக்கு வந்துடும். நம்மளுடைய உடல்ல வந்து இருக்கிற உறுப்புகள் வந்து இந்த நுண்கிருமிகளை சார்ந்துதான் இருக்குதுன்றத, சமூகத்தை சார்ந்து எப்படி நம்ம இருக்கோமோ, நம்ம தனித்தனியா நம்ம வந்து ஒரு வருமானம் ஈட்டுறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், ஹாப்பியா இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து இந்த சமூகத்தை சார்ந்துதான் இருக்கோம். எந்த விதமான ஒரு சர்வீஸ் வேணும்னாலும், ப்ராடக்ட் வேணும்னாலும் எல்லாத்தையுமே நம்மளே தயாரிக்க முடியாது இல்லையா? நம்ம சமூகத்தை சார்ந்து இருக்கிறது போல நம்மளுடைய உடல்லையும் நம்மளுடைய உடல் உறுப்புகளால எல்லா விதமான சத்துக்களையும் தயார் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம வந்து மத்த ஒரு இந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மேல சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுது. அப்போ ஒரு ஹெல்த்தியான சொசைட்டி எப்படி, ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு சொசைட்டி நம்மளுக்கு தேவையோ, வளமான ஒரு சமூகம் தேவையோ, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட அப்படி ஒரு வெரைட்டில நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனா நம்மளுடைய உணவு முறைகளால நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி வகை, அப்புறமா வந்து பால், அப்புறமா சர்க்கரை, மாமிசம், இது போல பல விதமான தவறுதலான ஒரு உணவு பழக்கத்தின் மூலமா நம்ம இந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரொம்ப பெருமளவுல சேதப்படுத்தி கொன்று விட்டோம். அது வந்து இல்லவே இல்லை நம்மளுடைய கட்ல. 1950ல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய பூர்வீகத்துல இருந்த நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய கட்ல இருந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸுக்கு பார்த்தோம்னா அதுக்கும் இப்போ நம்ம வயிற்றுல இருக்கிற இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோடைய அளவு பார்த்தோம், பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா மூன்றுல ஒரு பகுதியை வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அவங்களுக்கு 3 மடங்கு இருந்ததுன்னா அதுல இருந்து 1 மடங்கு நம்மளுக்கு தான் இப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளுடைய ஸ்டொமக்ல இருக்குது, மனிதர்களோட உடல்ல இருக்குது. அப்போ அந்த 3ல 2 பகுதி நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். 3ல 2 பகுதியை அழிஞ்சிடுச்சு. வெறும் 3ல ஒரு பகுதி மட்டுமே இப்ப நம்ம வயிறுல இருக்குது. ஸோ அதோடைய ரேஷியோ எப்படி இருந்திருக்கும்னா 21 kgs to 24 kgs நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் நம்மளுடைய குடல்ல இருக்கணும். ஆனா இப்ப வந்து 0.7 kg தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது இல்லாததுனால நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். நம்ம சமூகத்துல இந்த மாதிரி பல பணிகள் செய்யக்கூடிய அந்த ஒரு பணியாளர்கள் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உணவுக்கு வெளிநாட்டுல கையேந்த வேண்டியிருக்கும், நம்மளோட உடைகளுக்கு வெளிநாட்டுல கையேந்த வேண்டியிருக்கும், கட்டுமான பணிக்கு வெளிநாட்டுல கையேந்த வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வெளிநாட்டை கையேந்திட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன ரேட் வேணா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நமக்கு எப்படி வேணா பண்ணாலும் நம்ம வந்து வேற வழி இல்லாம நம்மளோட பொருளாதாரம் எல்லாமே சீர்குலைந்து போறது போல நமக்கு என்ன ஆகுதுன்னா இவ்வளவு குறைவான ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட வெரைட்டிஸ் வச்சிருக்கிறதுனால, கம்மியா வச்சிருக்கிறதுனால இதை வந்து நுண்கிருமிகள் சத்துக்களாக மாற்றத்துக்காகவும் எதுக்குமே வந்து ரொம்ப படாத பாடுதான் படுத்திட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து எல்லா வகையான நோய்களுக்கும் காரணமா இருக்கு. ஸோ இது போல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம உடம்புல வந்து நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் நம்ம உடம்புல வந்து அதிகமா இருக்கும் பட்சத்துல நம்ம தற்சார்பு வாழ்க்கை மாதிரி நம்ம உடம்பு வந்து அதோட ஒரு கோட்டை, அதனால இம்யூன் சிஸ்டம் ஒரு கோட்டை மாதிரி வலிமைப்படுத்தினோம், யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் நமக்கு தொற்றாம இருக்கும், நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். ஒரு கோட்டை மாதிரி நம்மளுடைய உடம்பு வந்து அதோட இம்யூன் சிஸ்டம் இருக்கும். ஸோ இப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை எப்படி நம்ம உடம்புல கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒவ்வொரு தானியத்தோடைய சிறப்புகளை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க அதை கண்டிப்பா வாங்கணும். நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ½ kg நம்ம வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது நீங்க யாராவது ஒருத்தரை கூட வந்து அதை போயிட்டு மார்க்கெட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கிட்டு வந்து நீங்க ஷேர் கூட பண்ணிக்கலாம். ஒரு 2 kgs வாங்கினீங்கன்னா கூட ½ kg ஒருத்தர் பகிர்ந்துக்கலாம். இல்ல வந்து ஒரு 1/4 கிலோ கூட நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் ஃபெமிலியரா இருக்கோம், ஒரே இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா. இல்ல நீங்க தனியா கூட நீங்க வாங்கினீங்கன்னா கூட ஒரு ½ kg அட்லீஸ்ட் நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அது மூலமா இந்த அம்பலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடியதை நான் வந்து அடுத்த வகுப்புல சொல்வேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல டைம் இருந்தா இதுலயே கூட நம்ம முடிச்சுக்கலாம். அது வந்து நம்ம தயாரிச்சோம் அப்படின்னா அது ஒரு
2 மந்த்ஸ் கிட்ட நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னாவே நமக்கு எல்லா வகையான நோய்களையும் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அதுகிட்ட இருக்குது. இன்னும் பலது இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு வந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் வாங்கலையோ அவங்க வந்து இன்னைக்கே வாங்குறதுக்கு கூட முயற்சி பண்ணுங்க. ஸோ அதுக்காக இதோட இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஸோ 2 மாசம் கூட இல்லை, ஒரு 6 வாரங்கள் நம்ம வந்து பயன்படுத்தினாவே 18,000 வகையான இந்த மைக்ரோப்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து பெருக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோர், தயிர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லாக்டோபெசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நுண்கிருமி மட்டும்தான் இருக்கு. ஆனா இதுல வந்து நம்ம அம்பலி மூலமா இந்த 5 வெரைட்டிஸும் நம்ம யூஸ் பண்ண இதுல வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான ஒரு வெரைட்டியை நம்ம வந்து உடம்புல வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து திறன். அது வந்து அவங்களே வந்து மறுபடியும் பெருக்கம் பண்ணி அது ப்ராப்பர் அந்த ஒரு காலனி அவங்க நம்ம உடம்புல வச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ அது நமக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு அது ரொம்ப தேவைப்படுது. அதனால அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து மண் பானை யார்கிட்ட இல்லையோ நீங்க வந்து அந்த மண் பானை ஒரு சின்ன ஒரு அளவுல கூட நீங்க வாங்கிக்கலாம், ஒரு குட்டியா. ஏன்னா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறது நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு போதுமானது. அதையும் நீங்க வாங்கிட்டு மண் பானையை வந்து கொஞ்சம் பயன்படுத்தி அதை பதப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்கு. அதை வந்து நம்ம சாதம் வடிச்ச கஞ்சி இந்த மாதிரி எல்லாம் தண்ணி மட்டும் கூட போட்டு அதை வந்து கொஞ்சம் அதுலயே ஃபில் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அதை வந்து ஊத்திடணும். திரும்ப திரும்ப அதை வந்து பக்குவப்படுத்திட்டே வரணும். அது நீங்க யூடியூப்ல போய் கூட நீங்க பார்க்க முடியும். இல்லைன்னா சாதம் வடிச்ச தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி அதெல்லாம் அதை ஊத்தி ஊத்தி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா அந்த சட்டிலேயே இருந்துட்டு அடுத்த நாள் அதை வந்து கீழே ஊத்திடணும். திரும்ப அதை அடுத்த நாள் அதே மாதிரி பக்குவப்படுத்தணும். ஒரு 3 நாள் 4 நாள் அது மாதிரி பக்குவப்படுத்திட்டு தான் வெறும் தண்ணியை கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ட்ரெயின் பண்ணிடலாம், அதை ஊத்திடலாம், போர் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி ஃப்ரெஷ்ஷா அதை மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அது பண்றது. இன்னொன்று அதை கிளீன் பண்றதுக்கு வந்து ஆர்டினரி ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் நாரோ இல்லை ஸ்டீல் நாரோ அந்த மாதிரி பயன்படுத்தலாமே தவிர அதுல எந்த வகையான சோப்புகளோ பவுடரோ லிக்விட் கிளென்சரோ எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. வெறுமனே அது ஜஸ்ட் வெறும் நாரை தண்ணி பண்ணி வெறும் அதை கிளீன் பண்ணிட்டு இல்லை சாம்பல் பயன்படுத்துறதா இருந்தால் சாம்பலோ இல்லை மண் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மண்ணை போட்டு வெறும் கிளீன் பண்ணிட்டு நல்லா அதை ரின்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. இது மாதிரி தான் நம்ம தாத்தா பாட்டிலாம் பயன்படுத்தின காலத்துல பண்ணுவாங்க. எந்த வகையான கெமிக்கல்ஸும் அதுல போடக்கூடாது. அது என்ன ஒரு டிஷ் வாஷிங்கா இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. எதுக்குன்னா அதுல வந்து குட்டி குட்டியான ஒரு ஹோல்ஸ் இருக்கும், துவாரங்கள் இருக்கும், போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ் வந்து அடைக்கப்படக்கூடாது. அதனால அதை வந்து நம்ம அது கெமிக்கல்ஸ் போய் அதுல போய் உட்காந்துக்கும். ஸோ அது பண்ணவே கூடாது. இந்த 2 நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒண்ணு வந்து மில்லட்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கணும். இன்னொன்னு வந்து இந்த மண் பானையை ஒரு 1 லிட்டர் கொள்ளளவு இருக்கிற ஒரு பானை உங்க பக்கத்துலயே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன்லயாவது நீங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இது நீங்க வந்து கண்டிப்பா இது 2 வந்து ரொம்ப கம்பல்சரியா தேவையான ஒண்ணு. ஸோ அதை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஒன்னொன்னா எடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். சிறுதானியம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதுல ஃபைபர் கண்டென்ட் 8% டு 12.5% இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதனால அடுக்கடுக்கா அதுல வந்து இருக்குது அந்த லேயர்ஸ், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபைபர் லேயர்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ டிசீஸ் அப்படின்றத வந்து நம்மளுக்கு 3 வகையா வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் காதர்வள்ளி சொல்லியிருக்காரு. குளுக்கோஸ் இம்பேலன்ஸ்னால, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடனடியா நமக்கு வந்து குளுக்கோஸா மாறி நம்ம ரத்தத்துல வந்து ஒரு வெள்ளம் ஏற்படுத்துற மாதிரி உடனடியா போய் அந்த குளுக்கோஸ் எடுத்து போய் நம்ம ரத்தத்துல கொட்டிடுது. ஸோ அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தெரியாம நம்ம உடம்பு வந்து அஹ், திக்கி திணறுது அப்படின்னு சொல்லணும். நம்ம வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு 50 கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு 2 பேர் 4 பேர் 10 பேர் வராங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வைக்க முடியும். 50 பேர் 100 பேர் நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி அவங்களுக்கு பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல. திடீர்னு நம்மளுக்கு குழப்பம் நிலைக்கு போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வாயில ஏதாவது கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு சூழல் தான் நம்மளுடைய குளுக்கோஸ் இம்பேலன்ஸ்னால நம்ம உடம்பு வந்து சந்திச்சுட்டு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து மைக்ரோம் இம்பேலன்ஸ். இந்த சொல்ல இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன். மைக்ரோ ஆர்கானிசமோட சமநிலை இன்மை காரணமாக இந்த நமக்கு வந்து இம்பேலன்ஸ் ஏற்படுது. அடுத்தது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ இந்த வகையில 3 வகையில தான் அது வந்து
பிரிச்சிருக்காரு. ஸோ குளுக்கோஸ் இம்பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த தானியங்கள் சாப்பிடும்போது, சிறுதானியங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பா வராது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மைக்ரோபியல் இம்பேலன்ஸை கூட சரி செய்யும் விதமா நமக்கு வந்து இந்த சிறுதானியங்கள் இருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரி செய்யக்கூடிய அந்த சிறுதானியம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த திணையை ஸ்டார்ட் பண்ணலாம். திணையோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதுல ஃபைபர் வந்து 8% இருக்குது. இதை வந்து இட்டாலியன் மில்லட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இட்டாலிய கூட அவங்க முன்னோர்கள் கூட இதை வந்து பெருமளவுல பயன்படுத்திட்டு இருந்ததுனால, அதுக்குன்னு இது இட்டாலியில இருந்து வந்ததான்னு கேட்காதீங்க. எல்லா நாடுகளிலும் இந்த தானாகவே வந்து ஒரு வளரக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இது. ஸோ அதனால இது வந்து ஒரு yellowish கலர்ல இருக்கும். இதை வந்து மோஸ்ட் பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மில்லட் இதுன்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா விதமான ஒரு நியூட்ரியன்ஸும் சரியான ஒரு விகிதத்துல இருக்குது. இது வந்து எதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு தனித்துவம் என்ன இதுலன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நரம்புகளை, நம்மளுடைய மூட்டுகளை இது வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இதுகிட்ட இருக்குது. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை சுத்திகரித்து இதை வந்து பலப்படுத்தக்கூடிய ஆற்றல். அப்புறம் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாச அமைப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து சரி செய்யக்கூடிய பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுகிட்ட இருக்கு. ஸோ அதனால நரம்பு சம்பந்தமான எந்த விதமான டிசார்டரா இருந்தாலும், பிரெயின் சம்பந்தமான ப்ராப்ளமா இருந்தாலும், கிட்னி சம்பந்தமானது, எலும்பு சம்பந்தமானது, லங்ஸ் சம்பந்தமானது, ஜாயின்ட்ஸ் மூட்டுகள் சம்பந்தமானதா இருந்தாலும், ஏஜ் ரிலேட்டடா நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு இப்ப பிரச்சனைகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அல்சைமர்ஸ் டிசீஸ், டிமென்ஷியா, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இதெல்லாம் ரொம்ப காமனா நம்ம கேள்விப்படக்கூடியதா இருக்குது. அதை ரிவர்ஸ் செய்யக்கூடிய, அதை வராம காப்பாற்றக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு. அதே போல டயபெட்டிஸ்காரங்களுக்கு வந்து பெரிஃபெரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல கால் பாதங்கள்ல கை விரல்கள்ல வந்து ஒரு மரத்து போன உணர்வு, இல்லைன்னா ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கிறது, ஒரு குத்துற மாதிரி ஒரு உணவு, இதெல்லாம் இருக்கிறது வந்து அந்த பெரிஃபெரல் நியூரோபதி, அதையே சரி செய்யக்கூடியது. அதே போல சிறு குழந்தைகள் வந்து பெட் வெட்டிங் பண்றாங்க இல்லையா, படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்கிறது. ஸோ அந்த ப்ராப்ளமை சரி பண்ணக்கூடியது. அதே போல் அந்த யூரினரி ப்ராப்ளம்ல வந்து எல்டர்லி பீப்புளுக்கு வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கே கட்டுப்பாட்டில் இல்லாமல் சிறுநீரை வந்து அப்படியே கழிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், அதை வந்து சரி செய்யறது. அதே போல் இந்த பிரெயின்ல வந்து நர்வஸ் சிஸ்டம் சம்பந்தமான அந்த வலிப்பு நோய் சொல்லக்கூடிய அந்த ஃபிட்ஸ், எபிலிப்சி, அதை சரி செய்யக்கூடியது. அந்த ஒரு ஆற்றல் இதுகிட்ட இருக்கு. அதே போல லங்ஸ்ல வந்து இதை வந்து சரி செய்து அதுல இருக்கிற டாக்ஸின்ஸ், அதுல இருக்கிற தேவையில்லாத ஒரு கழிவுகளை வெளியேற்ற தன்மை இதுக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த திணை அப்படின்றது ஒரு சமசீரான சரியான எல்லாத்தையும் ப்ரொபோர்ஷன்ல வச்சிருக்கிற ஒரு தானியமா இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 5யும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த நோய் தான் இருக்கு, நான் இதை மட்டுமே தொடர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னா அது வேலைக்காகாது. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் காதர் வந்து எல்லாத்தையுமே இந்த 5 உணவையுமே வந்து டெய்லி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஐ மீன் டெய்லின்ற பட்சத்துல ஒரு உணவை எடுத்து நம்ம வந்து 2 நாள் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி அவரே சொல்லுவார், நோய்க்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி. அதை பொறுத்து நம்ம வந்து அதை சைக்கிள் சுழற்சி முறையில பயன்படுத்தணும். ஸோ அதை வந்து நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ தனித்தனி ஒரு சிறப்பு தன்மையை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது வந்து கோடோ மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரகு. ஸோ இந்த வரகு அரிசி இருக்கு இல்லையா, சிறுதானியம், இதை வந்து ஹிமாலயன் மில்லட் அப்படின்னு கூட சொல்றாங்க. இமய பகுதியில அதை வந்து மூதாதையர்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருந்த காரணத்தினால, அங்க அதிகமான விளைச்சல் இருந்த காரணத்தினால. ஸோ இதை வந்து ஒரு ஃபைபர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 9% இருக்குது. ஒரு சிகப்பு தன்மை, ரெட்டிஷ் கலர், ரெட்டிஷ் பிங்க் கலர்ல இதோட பார்க்கறதுக்கு இருக்கும். இது வந்து இதோடைய சிறப்பு தன்மை என்னன்னா, இது ஒரு பிளட் பியூரிஃபையர், ரத்த சுத்திகரிப்புக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ரத்தம் அப்படின்னா அதை உற்பத்தி செய்யக்கூடிய நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஆர்கன் என்னன்னு பாத்தீங்கன்னா போன் மேரோ, எலும்புக்கு உள்ள இருக்கிற எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த ரெட் பிளட் செல்ஸ், WBC எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரி, அந்த ஒரு நம்ம பிளட்டை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரி நம்ம உடம்புல அந்த பிளட் போன் மேரோ இருக்கு. அந்த போன் மேரோலயே போய் அந்த ஒரு பிளட் ப்ரொடக்ஷன் சென்டர்லயே போயிட்டு அந்த அதை வந்து உற்பத்தி நிலையில இருந்தே அதை வந்து சரி செய்யக்கூடிய அந்த ஒரு திறன் வந்து இந்த வரகு அரிசிக்கு இருக்கு. அப்ப நீங்க அது புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ பிளட் சம்பந்தமான எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமா இருந்தாலும், அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருந்தாலும், பிளட்ல வந்து ஒயிட் பிளட் பிளேட்லெட்ஸ் இருக்கு இல்லையா, பிளேட்லெட்ஸ் குறைவா இருந்தாலும், சாரி, ஒயிட் பிளட் செல்ஸ் இல்ல, பிளேட்லெட்ஸ், பிளேட்லெட்ஸ் குறைவாக இருந்தாலும், அது வந்து மெயினா வந்து எப்போனா இந்த டெங்கு, மலேரியா அது மாதிரி தீவிரமான ஒரு
உடல் ப்ராப்ளம் காய்ச்சல்கள் வரும்பொழுது இந்த பிளேட்லெட்ஸ் வந்து பிளட்ல வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயுமா இருக்கட்டும், நம்ம ரத்தத்தில் வந்து பிளட் வந்து இம்ப்யூரிட்டிஸ் நிறைய இருக்கும் போது பிளட்ல அலர்ஜிஸ், ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அப்போ அந்த அலர்ஜிஸை கியூர் பண்ணக்கூடிய ஆற்றலுமா இருக்கட்டும், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து குழம்பி போயிட்டு நம்மளுடைய உடல் அணுக்கள் எது, வெளியில இருந்து வரக்கூடிய ஃபாரின் பாடிஸ் எதுன்னு தெரியாம நம்மளுடைய ஆர்கன்ஸே வந்து அதை ஃபைட் பண்ணி அதோட செல்களை வந்து அடிக்க முற்படும்போது அது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல், அதுக்கப்புறம் ரியூமடைட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டுகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வீக்கங்கள், இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை. இது போல பல வகையான ஒரு செயல்பாடு வந்து இதுக்கு வரகு அரிசிக்கு இருக்கு. அது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்துது. கிட்னி சம்பந்தமான டிஸார்டர்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஒட்டுமொத்த ரத்தத்தையும் சுத்திகரிக்குது. அப்போ ரத்தம் சம்பந்தமான இன்னும் நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ஹையா இருக்கிறது, ஹைப்பர் லிபிடீமியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிபிட்ஸ் வந்து குறைவா இருக்கக்கூடிய ஹைப்பர் லிபிடீமியா இருக்கிறது. பிளஸ் வந்து நம்ம கெட்டித்தன்மை ஆயிட்டு நம்மளுடைய ரத்தம் வந்து ஹார்ட்ல வந்து பிளாக்ஸ் ஏற்படுத்தக்கூடியது, கிளாட்ஸ் ஏற்படுத்தக்கூடியது, இதுக்கெல்லாம் வந்து சரி செய்யுது. ரத்தத்தையே கம்ப்ளீட்டா சரி செய்யும் போது அதுக்கு எவ்வளோ அந்த நீர்த்து தன்மை இருக்கணுமோ அந்த வகையை கரெக்டா மெயின்டைன் பண்ணுது. கிட்னி ப்ராப்ளம்ஸ் அதையுமே சரி செய்து. ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்மியா இருக்கும்போது தான் அனிமியான்னு சொல்றோம். ஸோ அதையுமே சரி செய்து. ஸோ ரத்தத்துல இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸையும் வெளியேற்றுது, கிட்னி வழியா வெளியேற்று சுத்திகரிக்கிறதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வகையில இந்த வரகு அரிசி அப்படின்றது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த ஒரு நம்ம மூதாதையர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருந்தது சாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிட்டில் மில்லட்னு சொல்லக்கூடிய சாமை. இதை வந்து ஆப்பிரிக்கன் மில்லட்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்பிரிக்கால இருந்து வந்ததுன்னு இல்லை, எல்லா நாடுகளையும் நான் சொன்னது போல பாரபட்சம் இல்லாம மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து பயன்படணும் அப்படின்றது எல்லா நாட்டு மக்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து ஆப்பிரிக்கன் மில்லட்னு கூட சொல்லறாங்க. இது வந்து மெயினா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சரி செய்யுது. இதுல ஃபைபர் கண்டென்ட் வந்து 10% இருக்கு, நார்ச்சத்து. ஸோ இது வந்து ஒரு கிரீமி கலர், ஆஃப் ஒயிட் கலர்ல இருக்குது. இதோடைய தனித்துவம் என்னன்னா நம்மளுடைய பிறப்பு உறுப்புகள், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்பு உறுப்புகளை வந்து சரி செய்யுது. ஆண்கள்ல மற்றும் பெண்கள்ல 2 பாலினர்களையும் இது சரி செய்யுது. அப்புறமா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய தைராய்டு, பிசிஓடி, அப்புறமா வந்து மலட்டுத்தன்மை, அப்புறமா வந்து ஆலிகோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் விந்து அணுக்களின் குறைபாடு, அதை சரி செய்து. கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸையும் சரி செய்யுது. ஏன்னா அதுவும் வந்து நம்மளுடைய பிறப்பு உறுப்புகள் அந்த யூரினேஷன் சம்பந்தமானது இருக்கிறதுனால அதையுமே சரி செய்யுது. இது வந்து ரொம்ப எளிமையா, ஈஸி டு டைஜஸ்ட், அப்புறமா சாஃப்டா ஈஸி டு டைஜஸ்டா இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்க இன்ஃபேண்ட்டுக்கு வந்து நம்ம முதல்ல நம்மளுடைய உணவுகள் பயன்படுத்துறோம் இல்லையா, அவங்களை பழக்கப்படுத்துறோம் இல்லையா, கஞ்சி மாதிரி கொடுத்து, இட்லி தோசை அது மாதிரி தான் கொடுத்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட்டை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த வகையில அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாலிட் ஃபுட்டா இதை வந்து கஞ்சியா செய்து கூட அவங்களுக்கு இன்ஃபேண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து ஈஸி டு டைஜஸ்டா இருக்குது, குழந்தைகள் கூட செரிமானம் செய்யக்கூடியதா இருக்கு. ஸோ அந்த வகையில ஒரு 3வது வரப்பிரசாதமா நமக்கு இருக்கிற இந்த ஒரு சிறுதானியம் தான் சாமை. அடுத்தது வந்து 4வது நமக்கு ஒரு தானியம், சிறுதானியம் பத்தி பாக்குறோம்னா அதுதான் பான்யார்ட் மில்லட், குதிரைவாலின்னு தமிழ்ல சொல்றோம். இதை வந்து ஜாப்பனீஸ் மில்லட் அப்படின்னு கூட சொல்றோம். இது வந்து ஒரு ஃபைபர் கண்டென்ட் 10% இருக்குது, கிரீமிஷ் கலர்ல இருக்குது. இதோட தனித்துவம் என்னன்னா நம்மளுடைய லிவர் இருக்கு இல்லையா, கல்லீரல், அதை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய இருக்குது. ஸோ நம்மளுடைய கல்லீரல் அப்படின்றது ஒரு மிக பெரிய ஒரு ஃபேக்டரி, ஒரு ஒரு டீடாக்சிஃபயர். நம்மளுடைய உடல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த வகையான நஞ்சுகள், தேவையில்லாத கழிவுகள் இருந்தா அதை வந்து லிவர் வந்து உடனே ஐடென்டிஃபை பண்ணி வெளியேற்றுற ஒரு ஆற்றல் வந்து அது கிட்ட இருக்கு. செரிமானத்துக்கும் லிவர் வந்து நம்மளுக்கு கேல் பிளாடர்ல வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குது, நம்மளுக்கு செரிமானம் செய்யக்கூடிய அந்த திரவங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். ஸோ அந்த வகையில லிவரையே வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த குதிரைவாலைக்கு இருக்குது. ஸோ லிவர் சம்பந்தமான
கல்லீரல் சம்பந்தமான எல்லா விதமான டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் வந்து சரி செய்யக்கூடியது. உதாரணத்துக்கு வந்து மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்டஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, லிவர் சிர்ஹோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் வந்து டேமேஜ் ஆயிட்டு அது வந்து டெட் லிவர் என்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் லிவர் சிர்ஹோசிஸ், லிவர் இன்ஃபெக்ஷன், அப்புறமா ஃபேட்டி லிவர், அப்புறமா பசியின்மை. இந்த லிவர்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாவே பசி குறைஞ்சிரும். ஸோ அப்படைட் லூஸ் ஆயிடும். ஸோ அந்த பூர் அப்படைட்டை சரி செய்யக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல்ல இருக்கிற டெண்டர் அண்ட் சாஃப்ட் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா உடல்ல, எப்படின்னா யூரினரி பிளாடர் இருக்கும். அது வந்து ஒரு தசைகளால மட்டுமே ஆனது, எலும்பெல்லாம் இருக்காது, தசைகளால சாஃப்ட் பார்ட். ஸோ டெண்டரா இருக்க சாஃப்டா இருக்கிற யூரினரி பிளாடர், கேல் பிளாடர், கிட்னி, இது போல சாஃப்ட் உறுப்புகளை வந்து அதை வந்து வளப்படுத்தி அதை வந்து கியூர் படுத்துறது அந்த ஆற்றல் வந்து இந்த குதிரைவாலைக்கு இருக்கு. அது யூரினரி ப்ராப்ளம்ஸை வந்து அதுவும் வந்து பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய யூரினரி இன்கான்டினன்ஸ், அந்த மூத்திரத்தை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியாம அப்படி போயிடும். ஸோ அந்த ப்ராப்ளமை சரிப்படுத்துது. அதுக்கப்புறம் கேல் பிளாடர்ல இருக்க ஸ்டோன்ஸை வந்து சரி செய்யறது, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் சரி செய்யக்கூடியது. அதுக்கப்புறமா தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து லிவரோட ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிரும். ஸோ அது எஃபெக்ட் ஆகும். ஸோ அதை ரெஜுவினேட் பண்ணக்கூடிய ஆற்றல், லிவரை வந்து ரெஜுவினேட் பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. ஆல்கோஹாலிக்ஸ் இருப்பாங்க இல்லையா, மது பழக்கத்துக்கு ஆளாகி அவங்களுடைய லிவர் வந்து பெருமளவில் டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப்பா இருக்குது. அப்புறமா வந்து டி அடிக்ஷன், அதாவது நம்மளுடைய போதை வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப அடிமையாயிருப்பாங்க. உதாரணத்துக்கு நிக்கோட்டின், அப்புறமா வந்து டுபாக்கோ, ஆல்கோஹால், இந்த மாதிரி வஸ்துக்களுக்கு அடிமையா இருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டியை கூட மாற்றக்கூடிய தன்மை டி அடிக்ஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து இந்த பார்னியர்ட் மில்லட் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட மூளைக்கா இருக்கட்டும், லிவர் டீடாக்ஸ் பண்றதுக்கும் ஒரு சூப்பர் பெனிஃபிஷியலான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மில்லட்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. 5வது வரப்பிரசாதம் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரவுன் டாப் மில்லட்ன்னு சொல்லக்கூடிய குலசாமை அப்படின்றது. ஸோ இதை வந்து அமெரிக்கன் மில்லட்னு கூட சொல்றாங்க. இதுல ஃபைபர் வந்து 12.5% இருக்கு. இது வந்து கொஞ்சம் பச்சை நிறம் காணக்கூடியதா இருக்கு. பச்சை நிறத்துல ரொம்ப பச்சையா இருக்காது, ரொம்ப லைட்டா தான். இது 5யும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்மளால ஆரம்பத்துல நம்மளால ஈஸியா அதை வந்து வகைப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். நம்ம போக போக அதை வந்து பழகிடுவோம். ஸோ மார்க்கெட்ல நம்ம பேர் கேட்டாவே அவங்க கொடுத்துருவாங்க என்னென்னன்றது. ஸோ இது வந்து இதோடைய சிறப்பு தன்மை என்னன்னா, நம்மளுடைய ஹியூமன் பாடியில இருக்கிற எல்லா பார்ட்டியும் ஹெட் டு டூ, தலையில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையுமே வந்து டீடாக்சிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து கியூர் பண்ணுது. அதுலயும் குறிப்பாக நம்மளோட எலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயிலிருந்து ஆசனாய் வாய் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜீரண உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யறதுனால நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், மலசிக்கலா இருந்தாலும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸா இருந்தாலும், அல்சரா இருந்தாலும், மூல நோய்களா இருந்தாலும், அது நமக்கு ஃபுல்லாவே வாயிலிருந்து மலதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து சரி செய்து. அது மட்டும் இல்லாம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், எக்ஸிமா, சோரியாசிஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து சரி செய்து. இந்த ஒரே ஒரு தானியம் வந்து எல்லா வகையான கேன்சர்களுக்கும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. இதுக்கு வந்து ஃபாக்ஸ்டெயில் மில்லட்ல இருக்கக்கூடிய எல்லா நன்மையும் இதுலயும் இருக்குது. அடிஷ்னலா இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல, அதாவது இந்த குடல், மல ஃபுல்லா அந்த உணவு குடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பெனிஃபிட்டா தரக்கூடிய ஒரு விஷயமும் இதுல இருக்குது. ஸோ 2 மில்லட் சேர்ந்த ஒரு ஸோ ஃபாக்ஸ்டெயில் மில்லட்ன்னு சொல்லக்கூடிய திணையில இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த வகையில இது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மலத்வாரத்துல கூட பாத்தீங்கன்னா பைல்ஸ் மட்டும் இல்லாம ஃபிஷஸ், ஃபிஸ்டுலா, இந்த மாதிரி இருக்கிறது, அப்புறமா வந்து நமக்கு செரிமானத்துல வந்து இன்டைஜஷன் ஆகுறது, வாமிட்டிங் வர்றது நிறைய பேருக்கு, இதை எல்லாத்தையும் கூட சரி செய்யக்கூடியது இருக்கு. இந்த ஆற்றல் இது கிட்ட இருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் இது வந்து, ஏன்னா உள்ள இருக்கிற ஆரோக்கியம் தான் நம்ம வந்து ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டியுமே இதுக்கு இருக்குது. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஓவரால், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருந்தா
ஹெட் டு டோ நம்மளோட எல்லா ஆர்கன்ஸுமே சூப்பரா வேலை செய்யும். ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிஷியலா இருக்கிற இந்த ஒரு மில்லட்ஸ், இந்த 5 மில்லட்ஸுமே வந்து இதுக்குள்ள இன்னும் வேற பொக்கிஷங்கள் இருக்கு. எல்லா விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது, பாலிஃபெனால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, விட்டமின் பி 12 அப்படின்றது இந்த அம்பலில ஒரு ரிச் சோர்ஸா இருக்குது. ஸோ அத நம்ம வந்து அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம், அம்பலி அப்படின்றதா என்னதுன்னு. ஸோ ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க நீங்க எல்லாருமே. இந்த மண் சட்டி வாங்கிக்கோங்க. அப்புறமா சொன்னது போல இந்த மில்லட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்க லோக்கல்ல அவைலபிளா இருக்க ஸ்டோர்ல நீங்க வந்து பார்க்க முடியும். அதுல பார்த்து உங்க வாங்கிக்க முடியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ப்ராசஸ்டா வேண்டாம், நம்மளுக்கு வந்து பாலிஷ்டு வேண்டாம், அன்பாலிஷ்டா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில நீங்க ரெடி ஆயிக்கோங்க, வாங்கி ரெடி ஆயிக்கோங்க. இதுல இன்னைக்கு சொன்ன விஷயத்துல உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. சூரியகலா மேடம். வணக்கம் வணக்கம் வசனி மாஸ்டர். நான் வந்து இப்ப இந்த அம்பலி இதெல்லாம் வாங்கிட்டேன், சாம இதெல்லாம் வந்து நம்ம அந்த இது செஞ்ச மாதிரியே, நீங்க சொன்ன மாதிரியே கஞ்சி மாதிரியே இது பண்ணி சாப்பிடலாமா, இல்ல வேற என்ன மாதிரி சாப்பிடலாம்? எல்லா மாதிரியுமே சாப்பிடலாம் மேடம். இப்போதைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அம்பலி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எப்படி அது வந்து பெனிஃபிஷியலா இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம உடம்புல இருக்க கட் ஃப்ளோரா பத்தி நம்மளுக்கே தெரியாது இல்லையா? அப்போ அதனால அதுக்காக தான் நம்ம சொல்றது, ஃபர்ஸ்ட் அதை சரி செய்துட்டு அப்புறம் நம்ம ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையுமே பழக்கத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த அம்பலி ப்ரிப்பரேஷன் நான் சொன்னேன்னா அதோட சேர்த்து கொஞ்சம் நாள் போக போக ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆச்சுன்னா இதையே எல்லாருமே வந்து நம்ம குரூப்ல போட்டோ எடுத்து நீங்க போடுங்க, எல்லாரும் என்னென்ன ப்ரிப்பேர் பண்றீங்க, எல்லா மில்லட்ஸுமே வந்து 2 நாள் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து திணை அம்பலி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா திணை அம்பலியை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்க, ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்றது தான் நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மத்தியானம் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா அதை நைட்டு வந்து நம்ம வந்து செய்துக்கலாம், அதை வந்து பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அது ப்ரொசீஜர் நான் வந்து நாளைக்கு சொல்றேன். ஸோ இது எல்லாருமே வாங்கிட்டோம் ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் சொல்றேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. அதை வந்து நீங்க கன்சியூம் பண்ண பண்ண 2 நாளைக்கு அந்த திணை யூஸ் பண்ணும், அடுத்த 2 நாளைக்கு சாமை யூஸ் பண்ணும், அடுத்த 2 நாளைக்கு வந்து விறகு, அந்த மாதிரி ஒன்னொன்னா சைக்கிள் மாறும் 5மே. அப்போ நம்ம உடம்புல வந்து இந்த எல்லா மைக்ரோ ஆர்கானிசம் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து மற்ற விஷயங்களை, ஸோ 1 வீக் ஆகட்டும் அதுக்கு, அந்த 1 வீக் 14 டேஸ் ஆகும் இல்லையா அந்த 5மே ரொட்டேஷன்ல வர்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் காலையில ஈவினிங் கூட 2 வேளை கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம், 1 டம்ளர். ஸோ அதுக்கு ப்ரொபோர்ஷன் எவ்வளவு வேணும் என்ன ஏது எல்லாமே நான் நாளைக்கு கிளியரா இது போல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சுரேகலா மேடம், தேங்க்யூ வெரி மச். ராதாமணி மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. மேடம், இதுல எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு நீங்க சொல்ல சொல்ல உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன்ல ஒரு பயத்தையே உண்டாக்கிடுச்சு. இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோமே நம்ம இதெல்லாம் அப்படின்னு தோணுச்சு மேடம். நீங்க பேசும்போது கண்டிப்பா இதெல்லாம் யூஸ் பண்ணோம், இந்த வயசுலயாவது புரிஞ்சுச்சு இதெல்லாம் அப்படின்னு தோணுச்சு. மெடிடேஷன் எப்படி கை குடிச்சோ அதே மாதிரி ஃபுட்ல இவ்வளவு இருக்கு அப்படின்றது இப்போ நீங்க சொல்ல சொல்லதான் புரிய ஆரம்பிக்குது மேடம். தேங்க்யூ. ஓகே, நன்றி ராதாமணி மேடம். ஆனா இதுல ஒரு விஷயம் நான் தெளிவு பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். பயம் ஏற்படுத்துறதுக்காக இந்த பதிவு கிடையாது. நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் தான் நம்மளுக்கு அவேர்னஸ் வந்தா இனி நம்ம என்னென்ன சரி செய்யணும் அப்படின்ற புரிதல் நமக்கு ஏற்படுத்துறதுக்காக நம்ம சொல்லுமே தவிர எந்த வகையிலும் யாருமே பயன்படக்கூடாது. எதுக்குன்னா இனியாவது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, இனி நமக்கும் நம்மளோட ஃபேமிலிக்கும் நம்ம வந்து எப்படி அதை வந்து சரி செய்ய போறோம், அவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம், எல்லாரும் எப்படி நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கன்ஸை சரி செய்ய முடியும், என்ன எல்லாம் நமக்கு இப்ப வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல இருந்து நம்ம குடும்பத்தையும் நம்ம சமூகத்தையும் நம்ம பாதுகாக்கணும். அது நம்மளுடைய முதல் கடமை. அதுக்காக ஒரு அவேர்னஸ், அது ஒரு நாலேஜ் தான் மேடம், இதை தவிர பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேங்க்யூ மேடம். பயம் நம்மளுக்கு கிடையாது, இப்போ பசங்க எல்லாம் சாப்பிடறத பார்த்தா இவ்வளவு மிஸ் பண்றாங்களே அப்படின்ற ஒரு பயம். அதுக்கு நம்ம தான் காரணமா இருந்திருக்கோம் மேடம். நம்ம தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம், நம்ம தான் அவங்களை அலோவ் பண்ணிருக்கோம், நம்ம அவங்கள சரியா படுத்தல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆன் ட்ராக் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களையும் நம்ம வந்து அவங்கள வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, எப்பயுமே நத்திங் இஸ் டூ லேட் இல்லையா? சோ அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். எல்லாரும் எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு அம்பலில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதோட பயன் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுன்னா வீட்டுல உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வயிறு ப்ளோட்டா இருந்தது, வயிறு உப்புசமா இருந்ததெல்லாம் குறையுது என்னன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க செய்யறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு டிஸ்பிளேயா போகும்போது உங்களுக்கு வரவேற்பும் கிடைக்கும், உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஃபேமிலில இருந்து. இல்ல நீங்க நான் சொல்றேன் நான் கேட்க மாட்டேங்கீங்களேன்னு மெடிடேஷன் மாதிரி ஆயிரும். அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? அப்புறம் மேம் இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இத்தனை விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் சொன்னது ஒரே நாள்ல நீங்க எல்லாத்தையும் தோசை இட்லி எல்லாத்துலயும் போட்டு செய்யறதுக்கு இல்ல.
ஃபர்ஸ்ட் இது அம்புலியை கொண்டு வாங்க, கொண்டு வந்தீங்கன்னா குடல் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணும், டேஸ்ட் பட்டு நமக்கு பழக்கம் ஆகும். ஏன்னா பழைய சாதம் சாப்பிட்டதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது எல்லாமே நீங்க இப்ப இந்த விட்டமின் மினரல்ஸ் புரிதல் இருக்கிறனால உங்களுக்கு போகும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அதுல என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ சேர்த்து காலையில அம்புலியா கொடுங்க. கொடுத்து பாத்தீங்கன்னாலே நல்ல வித்தியாசம் வரும். மனஜா மேம் பேசுங்க மேம். ஓகே, தேங்க்யூ வேணி மேடம். நம்ம ஒரு 7 days to 14 days நம்மளுக்கு அது ஃபுல்லா எல்லாமே நமக்கு டேஸ்ட் பழகிறதுக்கு நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் முதல்ல ஒரு ஒரு எப்படி ஒரு அபார்ட்மெண்ட்ல எடுத்து நம்ம குடிபெயல்றோமோ எல்லாருமே அதுல செட்டில் ஆடுறாங்களா, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வருதோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காலனி எடுத்துட்டு போய் நம்ம உடம்புல நம்ம விடும்போது அவங்களுக்கே வந்து ஒரு பேலன்ஸ் ஏற்பட்டு அவங்களே வந்து எல்லா வேலையுமே பழையபடி செய்ய ஆரம்பிப்பாங்க. எல்லா சொசைட்டில இருக்கிற எல்லா ஒரு ப்ரொஃபஷனல்ஸும் சேர்ந்து செய்யும் பொழுது, ஒரு ஒத்துழைப்புல செய்யும் போது எப்படி அந்த சொசைட்டி ஒரு வளமான சொசைட்டியா இருக்குதோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெறைய வந்து ஓவர் பாப்புலேட்டடா ஒரே இந்த இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மருத்துவர்கள்லாம் மாறிட்டாங்க. எல்லாருமே ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸா மாறிட்டாங்கன்னா, அந்த சொசைட்டி இம்பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி இத ஓவர் டூ பண்ணாம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு வந்து வரலாம். இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து அப்புறமா உங்களுக்கு நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் இதெல்லாம் உள்வாங்கிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இது விஷயமா ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமா இருந்து செய்ய முடியும். ஓகே, தேங்க்யூ வேணி மேடம். எஸ் வனஜா மேடம் சொல்லுங்க மேம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் அதாவது இந்த குதிரைவாலி, வரகு, திணை எல்லாம் நான் வாங்கிட்டேன். ஆனா இந்த குலசாமிங்கிறது எனக்கு கேள்விப்படாத ஒண்ணா இருக்கு. கடையில அப்படி கேட்டா கிடைக்குமா? நீங்க கேட்டு பாருங்க மேடம். இல்லைன்னா இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்க, அவங்களுக்கு வந்து தெரியும். பிரவுன் டாப் மில்லட்ன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இப்ப சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா பிரவுன் டாப் மில்லட்னு எழுதிருப்பாங்க. அதுல வந்து குலசாமின்னு எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொலோக்கியலா ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற பேர் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து இது குலசாமி தான் இது வந்து சொல்றாங்க ப்ராப்பரா. நானே வந்து வேற ஒரு பேர் சொன்னேன், அது தெரியாம நானும் சொல்லிட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் டே சொன்னபோது. ஸோ பார்த்தாலும் ப்ராப்பரா குலசாமி தான் அதுக்கு பேர் இருக்கு. நீங்க பிரவுன் டாப் மில்லட் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, இல்லைன்னா குலசாமின்னு கேளுங்க. அது கிடைக்கும். கண்டிப்பா நம்மளுடைய லோக்கல் இதுலயே அவைலபிள் ஆயிரும். சரி மாஸ்டர். அந்த மண்பானை மட்டும்தான் நான் இன்னும் வாங்கல. அது வாங்கிடுவேன். வாங்கி கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி இந்த குதிரைவாலி இதெல்லாம் வந்து உப்புமாவும் செய்யலாமா மாஸ்டர்? எல்லாமே செய்யலாம் மேடம், எல்லாமே செய்யலாம். ஆனா நம்ம ஊற என்னென்ன போடணும், அதுக்கும் ஊற போடணும். எல்லாம் நான் சொல்றேன் மேடம். எல்லாமே ரெசிபிஸ் கூட நான் ஷேர் பண்ணுவேன். ரெசிபிஸ் ஷேர் ஓகே. பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா எந்தெந்த டிசீஸ்க்கு என்னென்ன அப்படின்றதையும் வந்து அவர் புரோட்டோகால் கொடுத்திருக்காரு சார், டாக்டர் காதர்வள்ளி சார் வந்து எந்தெந்த கஷாயங்கள் யூஸ் பண்ணணும், அதே போல நம்மளுடைய வாட்டர் ஸ்ட்ரக்சர்டு வாட்டர்னா என்ன அப்படின்னும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 மந்த்லயும் முடியிற ப்ரோக்ராம் இல்ல, நிறைய இருக்கு. உங்க எல்லாருடைய ஒரு ஆர்வம், ஒரு ஆற்றல், நீங்க வந்து லைஃப் ஸ்டைல மாத்திக்கிறதுக்கான ஒரு தன்மை, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கட்டும். நம்மளுடைய ஜிகே சார் கூட, டாக்டர் ஜிகே சார் கூட வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில நம்ம எல்லாருமே பண்ணா நமக்கு நேச்சுரலா நம்ம வந்து எப்படி செய்ய முடியும், எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்றது, வராம தடுக்கிறது எல்லாத்தையுமே பண்றது நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஓகே, வேணி மேடம் ஏதோ சொல்றதுக்கு அன்மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க மேம். இது வந்து ஆன்லைன்ல கூட கிடைக்கும். இந்த குலசாமி வந்து அந்த ப்ரௌன் டாப் வந்து இன்னொன்னு ஆர்கானிக் ஸ்டோர்னு கிடைக்கிற கடைகள்ல போனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இது நேரடியா போனீங்கன்னா, பிசிக்கலா போறீங்கன்னா அதுல கூட கிடைக்கும். மதுரையில எல்லாம் நிறைய இடங்கள் இருக்கிறதுக்கு. திரும்ப ஆன்லைன்ல போனீங்கன்னா இந்த 5 செட்டுமே சேர்ந்தே பேக்கேஜாவே கொடுக்குறாங்க. அதையும் பாருங்க. ஆமா, எல்லாமே பேக்கிங்கா கிடைக்குது. 5மே சேர்ந்து ஒரே பிராண்ட்ல அப்படி கிடைக்குது. நிறைய விஷயங்கள் இப்ப ரொம்ப ஈஸி. அன்பாலிஷ்ட் இருக்கு, அதை பார்த்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அன்பாலிஷ்னு பார்த்து வாங்கிக்கோங்க. லோக்கல் மார்க்கெட்ல வாங்குறதுக்கு அங்க வாங்குறதுக்கும் என்னன்னா பேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் இல்லாம நம்மளுக்கு டைரக்டா ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுன்ற வகையில தான். அதுக்காக தான் நான் வந்து லோக்கல் மார்க்கெட் நான் சொல்லிட்டு இருக்கிறது. காரணம் வந்து என்னன்னா, நீங்க ஒரு தடவை வாங்கி 2 தடவை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெனக்கெட தேவையில்லை. கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்க அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய நம்ம சைட், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் மெயினா நான் அதை சொன்னேன். லோக்கல் ஃபார்மர் கிட்ட லோக்கல் மார்க்கெட்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நமக்கு வந்து லோக்கல் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்களே அதை வாங்குங்கன்றது நான் சொல்றது. ஸோ உங்களுக்கு அப்படி அவைலபிளா இல்லை, நீங்க தேடி பார்த்தோம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க வாங்கும்போது ஃபர்ஸ்டா அன்பாலிஷ்டா இருக்கக்கூடிய ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க. அது பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இருந்தாலும் அதுலயுமே ஜென்யூனா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இதுல வந்து டாக்டர் காதர்வள்ளி சார் அவ்வளவு அளவுக்கு அதை வந்து அப்ரோச் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸ் மில்லட் இயர்னு சொல்லிட்டு 2023 சொல்லியிருக்குன்னா அப்ப அந்த அளவுக்கு குளோபல் அவேர்னஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. இத யூடியூப் வீடியோஸ் கூட நிறைய இருக்குது. ஸோ நீங்க தான் வந்து அதை தேடி போகணும், இல்ல ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் அனந்தலட்சுமி மேடம் அட்ரஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க மேம். வணக்கம் மேம். மேம், இந்த அம்பளி குடிக்கிறோம் இல்லையா, காலையில் டிஃபனுக்கு அது மட்டுமே இருக்கணுமா, இல்ல நம்ம பசியானா மறுபடியும் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா?
இல்ல. அம்பலின்றது ஒரு டீ, காஃபி மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டர் பேக். அதுக்கப்புறமா வந்து டிஃபன்லாம் நீங்க என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். அந்த நம்ம ஃபுல்லா மில்லட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ற வரைக்கும். ஓகேவா? சோ அதுக்காக ஓகே நான் சொல்றேன். இது நீங்க வேற என்ன சாப்பிடுறீங்களோ இப்ப சாப்பிட்டுக்கோங்க இப்போதைக்கு. ஆனா அம்பலி ஃபுல்லா செட் ஆயிடுச்சு நம்ம உடம்புல நல்லா நமக்கு ஒரு 10 டேஸ் 14 டேஸ்லயே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எனர்ஜி லெவல் தெரியும். நம்மளுடைய வயிறுல வந்து அந்த சவுண்ட் வர்றதோ, இல்ல நமக்கு ப்ளோட்டிங் வர மாதிரி இருக்கிறதோ, அந்த மாதிரி புளியப்பம் வரதோ, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் உங்களுக்கு இஷ்யூஸ் சிலதெல்லாம் சில பேருக்கு. எனக்கு இது வந்து டைஜஸ்டே ஆகலைன்றதும் அப்படிலாம் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரியெல்லாம் இல்லாம அதெல்லாம் கரெக்ட் ஆயிட்ட மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். உங்க உங்க உடம்பு உங்களுக்கு சொல்லும். ஸோ அப்ப வந்து எல்லாம் செட் ஆயிட்டதுக்கு அப்புறம் இதுலயே நம்ம வந்து எப்படி இட்லி தோசை பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், சப்பாத்தி பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், சாதம் எப்படி பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம ரெசிபிஸும் ஷேர் பண்ணுவோம். பிளஸ் ஒரு டிசீஸ்க்கும் தகுந்த மாதிரியும் நம்ம அதை சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் சரிங்க ஓகே வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் காலை கஞ்சி ஒரு 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 நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து பண்ணோம்னா 2 பேருக்கு தேவையானது ஆகும். சரிங்களா? சோ அது அந்த அளவுக்கு தான். அது வந்து தண்ணி மாதிரி தான். அது எதுக்கு என்ன ஏதுன்றத நான் வந்து நாளைக்கு கிளியரா சொல்றேன். சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன சாப்பிடுறது இப்போதைக்கு என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அதை சாப்பிடுங்க. ஹெல்த்தியா சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீட்டு இது சொல்றது எல்லாமே வீட்டு ரைஸ் இதை தவிர்த்து வேற ஏதாவது யூஸ் பண்றதுக்கு இப்போதைக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அதை பண்ணுங்க கொஞ்ச நாள் இது வர வரைக்கும். அப்புறமா நம்ம வந்து அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். ஓகே, மேம் இன்னொரு தேங்க்யூ. டவுட் நம்ம ஊற வைக்கிறோம்ல அந்த மிக்ஸில ஒரு பல்ஸ் விட்டுட்டு அந்த நைட்டு கஞ்சி வைக்கலாமா இல்ல அப்படியே தான் வைக்கணுமா? செய்யலாம் மேடம். அதுவும் நாளைக்கு சொல்றேன் நான். ஓகேங்க மேம். ம். இல்லைன்னா நம்ம வெங்கல செஷன் பானை யூஸ் பண்ணலாமா மேடம்? இல்ல மேடம். நோ, நாட் அட் ஆல். வெறும் மண்பானை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டீல்ல வேணா குக் பண்ணிக்கிட்டு கூட மண்ணில் ஊத்தி வச்சுக்கலாம் மண்பானையில. அது எதுக்குன்றத நான் நாளைக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே மேடம், தேங்க்யூ. அதுக்கு மட்டும் எந்த ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. மட் வெசல்ஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். ஆனா 100% ரிசல்ட் வேணும்னா உங்களுக்கு மண் பாத்திரம் தான். மாஸ்டர் இந்த இப்பெல்லாம் வந்து மண்பானைய கீழே ஒரு மாதிரி நான்ஸ்டிக் மாதிரி இருக்கு, அது பாய்க்கலாமா? ஐயோ அதெல்லாம் கூடாது மேடம். அது எல்லாமே கோட்டட்லாம் வேண்டவே வேண்டாம். வெறும் மட் வெசல்ஸ் ஓகே மண்பானை. ம் வெறும் மண்பானை மேடம். அது மாதிரி எதுவுமே நான்ஸ்டிக் கோட்டடோ இல்ல அதுல வந்து பெயிண்ட் அடிச்சதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே மண்பானை. எல்லாமே இப்ப ஆன்லைன்ல கூட கிடைக்குது மேடம். அதெல்லாம் கூட அவங்க பேக் பண்ணி அழகா குடுத்துருவாங்க. டைம் பர்ச்சேஸ் தானே நம்ம. ஒரு தடவை வாங்கணும்னா அது எத்தனையோ வருஷ கணக்கா நம்ம வந்து அது நல்லாவே இருக்கும். அது நம்ம ஹேண்டில் பண்றத பொறுத்து. அது பிறகு கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுல கிளீன் பண்றதுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு கூட அதுல ஊத்தி நம்ம கிளீன் பண்ணணும் நம்மளுக்கு தேவைப்பட்டா. இல்ல நீங்க அப்படியே ஓப்பனா வச்சிருக்கீங்க, அப்படியே சன்லைட்ல வைக்கிறீங்க அப்படின்னாலும், அப்படியே கவுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுமே நம்ம தாத்தா பாட்டிலாம் அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. வெறும் வேணா அந்த சாம்பல் எதுக்குன்னா அது கொஞ்சம் ஸ்கிராச்சிங் ஏஜென்ட்டா இருக்கும். சாம்பல் போட்டு கிளீன் பண்ணிட்டு அதை நல்லா வாட்டர்ல அலசிட்டு அதை வந்து வெயில்ல வச்சுட்டா கூட ஃபுல்லா ட்ரை ஆயிடும். இல்ல வீட்டுக்குள்ள கூட ஓப்பனா வைக்கலாம். அதை ஒன்றும் ஆகாது. ஸோ அதை வந்து நீங்க அப்படியெல்லாம் கூட பயப்படவே தேவையில்லை. கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதையுமே நாளைக்கு நான் கண்டிப்பா கரெக்டா இதை பத்தியும் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்ஸ். யோகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டதற்காகவும் தொடர்ந்து எங்களுடன் பயணிப்பதற்காகவும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.